அன்பான தேவ பிள்ளையே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினால் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவிக்கிறேன். சங்கீதம் 41 அதனுடைய 8வது வசனத்தை வாசிக்கிறேன். தீராத வியாதி அவனை பிடித்து கொண்டது, படுக்கையில் கிடக்கிற அவன் இனி எழுந்திருப்பதில்லை என்கிறார்கள் என்று எழுதியிருக்கிறத பார்க்க முடியும். இதுல எழுதியிருக்கு, இனி அவன் எழும்பவே மாட்டான், அவன் சோலி இதோட முடிஞ்சிருச்சுன்னு சொல்றாங்களாம். ஆனா இன்னைக்கு உன்னை பார்த்து நான் சொல்றேன், திரும்பவும் கர்த்தர் உன்னை எழுப்புவா. நீ சாகல, ஆனா செத்த லாசரையே கர்த்தர் திரும்பி எழுப்புனார்னா, படுக்கையில வியாதியாய் கிடக்கிற உன்னை கர்த்தர் ஏன் எழுப்ப மாட்டார்? இன்னைக்கு பெதஸ்தா குளத்துக்கிட்ட 38 வருஷம் ஒருத்தன் எழும்ப முடியாம படுத்தே கிடக்குறான். எல்லாரும் போய் சுகம் வாங்குறாங்க, இவனுக்கு மட்டும் சுகம் கிடைக்கவும் கிடைக்காது. இவனால சுகத்தை தேடி போனாலும் அது அவனை விட்டு தூரமா போகுது. ஏன்னா எல்லாரும் இறங்குற குளத்துல இவன் இறங்க முன்னாடியே இவனை எல்லாரும் தள்ளி விட்டுட்டு அவன் காரியத்தை பார்த்துட்டு போயிட்டான். ஆனா அந்த நேரத்துல ஆண்டவர் அவனை சந்திச்சு கேட்கிறாரு, எல்லாருக்கும் அந்த குளம் சுகம் கொடுக்குதுன்னு இறங்குனாங்களே, நீ ஏன் இறங்கல? ஆண்டவர்கிட்ட சொன்ன பதில் என்ன தெரியுமா? என் சுகத்துக்காக நான் முயற்சி பண்ணாம இல்லை, என் சுகத்தை நான் தேடாம இல்லை, நான் போறதுக்கு முன்னாடி வேற ஒருத்தர் எழும்பிடுறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீ சுகமாக விரும்புகிறாயான்னு கேட்டு உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடன்னு சொன்னா, இன்னைக்கு உன்னால உன் வியாதியிலிருந்து மீண்டு வர முடியாது, உன் படுக்கையிலிருந்து மீண்டு வர முடியாது, உன் பலவீனத்திலிருந்து எழும்பி வர முடியாதுன்னு சொல்றையா? வயதான தாயாரே, படுத்த படுக்கையில கடந்துட்டு என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும்னு கதறியா? முட்டியெல்லாம் தேஞ்சு போய் என்னால எழும்ப முடியலையே, எல்லாருக்கும் பாரமா இருக்கிறேன்னு அழுகிறையா? கர்த்தர் என்ன உன்னை திரும்பவும் எழுப்புவேன் என்று சொல்லுகிறார். மரித்த லாசரையே எழுப்புனார்னா உயிரோடு இருக்கிற உன்னை எழுப்புவா. இன்னைக்கு பேதுரும் யோவானும் ஆலயத்துக்குள்ள போகும்போது பிச்சை கேட்டவனை பார்த்து சொல்றார், வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிற, எழும்பி நட இயேசுவின் நாமத்தினால. இன்னைக்கு நீ எழும்புவாய், திரும்பவும் கர்த்தர் உன்னை எழுப்புவார். விழுந்து கிடக்கிற உன்னை, சோர்ந்து போய் இருக்கிற என்ன, கட்டி வச்சிருக்கிற உன்னை கர்த்தர் எழுப்புவார். உனக்கு சுகத்தை தருவார். அற்புதத்தை கர்த்தர் செய்ய வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார் தேவ பிள்ளையே. அதனால உன்னை பார்த்து சொல்றேன், அவர் திரும்பவும் உன்னை எழுப்புகிற தேவன். ஓ, வியாதி வந்துருச்சு, மாத்திரை இல்லாம வண்டி ஓடாது, கை காலெல்லாம் கட்டி வச்சிருக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்றியா? திரும்பவும் கர்த்தர் உன்னை எழுப்புவார். நம்ம ஜெபிப்போம். அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திற்காக நன்றி. ஆண்டவரே, நீங்க எங்க கூட பேசின ஆழமான சத்தியங்களுக்காக நன்றி சொல்றேன். திரும்பவும் இந்த பிள்ளைகளை எழுப்பும். உம்முடைய வல்ல நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.